வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். கவின்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. என்னப்பா அப்பா வந்து சொன்னாங்க, ஆனால் நீ எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறியே, தயவு செஞ்சு வந்து உன் மனசை வந்து மாற்றிக்க. ஒன்றை ஒரு ஒரு பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டானா அதுக்கு அவன் மட்டும் காரணமாக இருக்காது, அவங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லையே. நம்ம ஆசைப்படாத விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும். அதுலேயே வந்து தேங்கி போகாமல் அப்படியே நீரோட்டம் மாதிரி அடுத்ததுக்கு ஓடி வந்துடணும்ப்பா. நீ பழையபடி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அப்பாக்கே உன் மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் அப்பா வந்து உன்கிட்ட கேட்டிருக்காங்க. நீ தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோகிலா, நீ பழையபடி மாறி தான் ஆகணும். இந்த பழக்கத்தை வந்து விட்டுரு. தேவையில்லாமல் வந்து தூங்கிட்டு இருக்காத. அவளை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. அம்மா சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். எனக்கு அஞ்சலியை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி நினச்சி வேதனையோடு இருந்து இவங்களை கஷ்டப்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? நம்ம தான் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மகேஷ். அவங்க வந்து என்னடா அது அஞ்சலி வந்து அடிக்கடி வந்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா, நம்மளோட உண்மையான குணத்தை அஞ்சலி கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பொறுத்து பொறுத்து போனால் அஞ்சலியோட சேட்டை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமாகுதே. நமக்கு பிடிக்காத விஷயமா பார்த்து பார்த்து வந்து செய்கிறா. நானும் எப்படி தான் வந்து சொல்கிறதுன்னு தெரியல. இவளை வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ். என்னங்க யோசிக்கிறீங்க? உன்னை என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதை தான் வந்து யோசிச்சுட்ருக்கேன்னு மனசில் நினச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து gift வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்தாலும் வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம அஞ்சலி. இந்த வீட்டில் வந்து இனிமேட்டு நான் தனிமையாக இருக்க மாட்டேன், இதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. துளசி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது, தியாவுக்கு வேணுங்கிறது எல்லாம் நம்ம தான் வந்து ரெடி செஞ்சு கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஆல்ரெடி நமக்கு சம்பளமே வந்து ஒரு 30,000 தான் இருக்கும். இப்போ 50,000 வேணும்னா என்ன பண்ணுறது? வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா வராங்க. என்னம்மா சங்கடமாக வந்து யோசிக்கிறியா? நானும் அப்பாவும் தானே இருக்கோன்னு சொல்லி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, இருப்பினும் நானும் என்னால் ஆனதை பார்த்துக்கணும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ உன்னால் முடிஞ்சதை வந்து செய். ஆனால் இவ்வளோ தான் செய்யணும் அவ்வளோ தான் செய்யணும்னு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி பேசுகிறப்ப முருகன் வந்து வராங்க. அவங்க 5,000 கிட்ட வச்சுருக்காங்க. அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி 5,000 கொடுக்குறப்ப, அண்ணா உங்ககிட்ட எதுனா காசு இது மாதிரிலாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட வந்து முன்கூட்டியே பணம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி, ஏதோ என்னால் முடிஞ்சதும்மா, மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது 5,000 கொடுக்குறேம்மா, அதுக்கு மேலே எவ்வளோ கிடைச்சாலும் கொடுக்குறேம்மா, உனக்காக நான் உழைக்காட்டா வேற யாருமா உழைப்பாங்கிற மாதிரி சொன்னேன். நீ இந்த வீட்டோட மூத்த வாரிசுங்கிறத நிரூபித்து காட்டிட்டடா. இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் கொடுக்க மனசு வரல, ஆனால் நீ கொடுக்குற பார்த்தியா துளசிக்காக. உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து நல்லதாக வந்து அமையும்ப்பானோன்னே, நீங்கள் அழுவாதீங்க, என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன். என்னோட வாழ்க்கை எப்படி போயிருக்க வேண்டியது, நீங்கள் தான் இப்படியெல்லாம் மாற்றுனீங்க. அப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. பாத்தியாம்மா, கள்ளங்கபடம் இல்லாத மனசுமா துளசி. உன்னோட மனசும் முருகனோட மனசும் நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வந்து இருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்மா. எங்களுக்கு அப்புறம் உனக்கு முருகன் இருக்காம்மா. அவன் பத்திரமா வந்து பார்த்துப்பான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட வந்து நிற்பாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றியோட அண்ணி மீனாட்சி இருக்காங்கள, அவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன தம்பி, உங்களோட காதலை நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இது மாதிரி தான் சின்ன பிரச்சனையாக இருக்கிறத பெருசு பெருசாக ஆக்கிடுவீங்க போல இருக்கே. என்ன ஆச்சு? ஆல்ரெடி அஞ்சலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ துளசி யார்? அஞ்சலியோட மூத்தவங்களா இல்லையா? ஆமாம், கையில் வேற தியா வச்சிட்டு இருக்கா. அதான் அது அவங்களோட குழந்தை இல்லையே. நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் உங்கள் லவ் வந்து நிறைவேறாது. நான் வந்து உங்களை இப்போ கண்டிப்போட பேசுகிறதுக்கான காரணமே, நீங்கள் உங்கள் காதலை சொல்லுவீங்கன்னு தான்
இப்போ ஒரு வேளை சிவராமனும் லட்சுமி அத்தையும் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாப்பிள்ளை நம்ம துளசிக்கும் பிடிச்சது, அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நீங்கள் அப்புறம் வெளியில் உட்காந்துக்கிட்டு அச்சதையை தூவ வேண்டியதுதான். இதுதான் நடக்க போகுது. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுனா பின்ன நீங்கள் முதல்ல லவ் பண்ணுறீங்களான்னு அவங்களுக்கு தெரியல. சும்மா விளையாட்டுத்தனமாக பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கூட நினைக்கலாம்ல. நீங்கள் உங்கள் காதலை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறமேட்டுக்கு துளசி ஏற்றுக்கணும். அப்புறம் சிவராமன், லட்சுமி இவங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும். இந்த பையன் கூட துளசி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தோணணும். அட்லீஸ்ட் இது எல்லாம் நடக்குதோ இல்லையோ, இது மாதிரி ஒரு பையன் துளசிக்காக காத்துட்ருக்கான்னு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவங்க ஒரு வேளை மாப்பிள்ளை பார்க்கும்போது யோசிப்பாங்க. இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அவங்க மாட்டுக்கும் சட்டுப்புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டா உங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அண்ணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் தானே நீங்கள் சொல்கிறீங்க. வீட்டில் பெரியவங்க இருக்கிறது, அதுவும் இந்த விஷயத்தில் எனக்கு சூப்பராக உதவி பண்ணுறீங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் துளசிக்கிட்ட என்னோட காதலை வெளியில் தெளிவுபடுத்துகிறேன். நான் லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த அவங்களுக்கு உணர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி சொல்கிறது முக்கியம் இல்லை, சொல்கிறத சீக்கிரம் சொல்லிவிட்டு துளசி மனசில் நீங்கள் இடம் பிடிக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் அவங்க சிவராமன்ட்டையும் லட்சுமிட்டையும் சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு படியிலேயே ஏறி நிற்கல. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே, இனிமேட்டு உங்கள் விருப்பம் தம்பி. நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் என்னால் ஐடியா கொடுக்க முடியும். இனிமேட்டு நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நானாக போய் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே, வேணாம் நீ நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மீனாட்சி மட்டும் போகிறாங்க. சொல்லுடா சொல்லு, நீ எப்படி இருந்தாலும் லவ்வை சொல்லணும். அவங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஈஸ்வரமூர்த்தி உன்னோடக்கு கொடுக்குற மரியாதை எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன்னு மீனாட்சி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், வெற்றி காதலை சொல்லுவாரா இல்லையான்னு.